ஒரு சிறிய கிராமத்தில் மாலதி என்ற அம்மாவும் அவளுடைய ஒரே மகன் கண்ணன் என்பவனும் வாழ்ந்து வந்தார்கள். கண்ணன் சிறுவயதிலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பான, கேள்விகள் கேட்கும் புத்திசாலி குழந்தை. அவனுக்கு உலகமே அம்மாதான். கண்ணன் விழித்தவுடன் முதலில் தேடும் முகம் அம்மாவின் முகம்தான். அவன் அழுதால் துடைக்கும் கைகள் அம்மாவின் கைகள்தான். அவன் சிரித்தால் மகிழும் கண்கள் அம்மாவின் கண்கள்தான். மாலதி தினமும் வயலில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினாள். எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் மகன் பள்ளியிலிருந்து வரும் நேரத்தில் சிரித்த முகத்துடன் அவனை வரவேற்பாள். அம்மா, நான் பெரியவனாகி உன்னை வேலை செய்ய விட மாட்டேன் என்று கண்ணன் அடிக்கடி சொல்லுவான். அந்த வார்த்தைகள் மாலதிக்கு உலகில் கிடைத்த பெரிய செல்வம் போல இருந்தது. காலம் சென்றது. கண்ணன் நல்ல மதிப்பெண்களுடன் படித்து நகரில் வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சென்ற பிறகு பணம் அனுப்பினான் அம்மாவுக்கு. ஆனால் நேரம் அனுப்ப முடியவில்லை. ஒரு நாள் மாலதி உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். செய்தி கேட்டதும் கண்ணன் ஓடி வந்தான். அம்மாவின் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க சொன்னான், அம்மா, நான் உனக்காக வேலை செய்யவில்லை, உன்னோடே இருக்காததுக்குத்தான் வேலை செய்தேன் போல. மாலதி மெதுவாக சிரித்தாள். மகனே, நீ நல்ல மனிதனாக இருந்தாலே அதுவே எனக்கு போதும். அம்மா என்றால் எப்போதும் உன் பின்னால் நிற்கும் நிழல்தான். அந்த வார்த்தைகள் கண்ணன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பாடமாக மாறின.